கல்லறிய வருவாங்க. இந்த ஹதீஸ்ல வர்றதை மட்டும் சொல்றேன், நடுவுல முஸ்தலிஃபாலாம் இருக்குது. இந்த ஹதீஸ்ல அடுத்த நாள் 10வது நாள் ஹாஜிகள் பெரிய ஷைத்தான் என்கிற ஜமரத்துல் அக்பால கல்லறிவாங்க. சொன்னாங்க, இந்த கல்லறிகிற நன்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு கல் எறிகிற போதும் ஒரு மனிதனுடைய பெரிய பாவங்களில் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. பொதுவா பெரிய பாவங்கள் தௌபா செய்யாம மன்னிக்கப்படாது. ஆனா இந்த கல்லறிகிற நேரத்துல ஒவ்வொரு கல்லறிகிற போதும் அவர் செய்த பெரிய பாவங்கள் ஒரு பாவம் மன்னிக்கப்படுது. 7 கல் எறிஞ்சா 7 பெரிய பாவம். இனி அடுத்த நாள் 11 அன்னைக்கு 21 கல் எறிவாரு, 12 அன்னைக்கு 21 கல் எறிவாரு. ஒவ்வொரு கல் எறிகிற போதும் ஒரு பெரிய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு அவர் ஹஜ்ஜுக்கான அந்த குர்பானி கொடுக்க வருவாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குர்பானியுடைய நன்மை என்ன தெரியுமா? இங்க நாம கொடுக்கிற உதஹியா வேற, அங்க கொடுக்கறது வேற. பல பேர் 2 1 அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது வேற இது வேற. ஹாஜி பணக்காரரா இருந்தா அவர் தனியா உதஹியா கொடுக்கணும், ஒன்னு இங்கேயோ அல்லது அங்கேயோ. அங்க நீங்க கொடுக்கறது ஹஜ்ஜுக்கான குர்பானி, அதுக்கு நஹர்னு சொல்லுவாங்க. அங்க போய் நீங்க குர்பானி கொடுக்குறீங்களே, அதனுடைய நன்மை என்ன? பெருமானார் சொன்னாங்க, அதனுடைய நன்மை அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக சேமிக்கப்படும். அதனுடைய நன்மையை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்.